நாள் 13 ரோமர் 14:8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கு பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதங்கள் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கடித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் நாம் கர்த்தருடையவர்கள். நாம் கர்த்தருடையவர்கள் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பினாலே நமக்கு 5 விதமான அந்தஸ்துக்களை அவர் தருகிறார். ஒன்று, நாம் அவருடையவர்களாக இருப்பதினாலே நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கின்றோம். லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது, நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய சீஷர்கள் என்கின்ற அந்தஸ்தை பெறுகின்றோம். யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். மூன்றாவது நமக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து, நாம் அவருடைய சிநேகிதர்கள் என்று பார்க்கின்றோம். யோவான் 15:14-15 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான்காவது நமக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து, நாம் அவருடைய சாட்சிகளாய் இருப்போம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவது, நாம் அவருடைய சம்பத்து என்கின்ற அந்தஸ்தை நாம் பெறுகின்றோம். யாத்திராகமம் 19:5, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் கர்த்தருடையவர்கள் என்கின்ற அந்தஸ்தை பெற்றவர்களாக அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடையவர்கள் என்கின்ற அந்தஸ்தை நீர் தந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.